வணக்கம். என்னுடைய பேர் சந்திரசேகர். என்னுடைய ப்ரொஃபஷனல் கேஸ் ஸ்டவ் ரிப்பேரிங். தோசைக்கல் பர்னர் மாற்றுறதுக்காண்டி கஸ்டமர் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம போயிருந்தவங்க 3 அடி தோசைக்கல் பர்னர் எடுத்துகிட்டு போயிருந்தோம். எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பேக்கிங்கை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தோசைக்கல் பர்னரை நம்ம செக் பண்ணுறதுக்காண்டி அந்த பேக்கிங்கை ரிமூவ் பண்ணி பார்த்தோங்க. அதோட பின்னல் பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது புது தோசைக்கல் பர்னருங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த பழைய தோசைக்கல் பர்னரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தோங்க. இது பார்த்திங்கன்னா பழைய தோசைக்கல் பர்னர். அதோட பின்னல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே கட்டாக இருந்துச்சு. அதனால் 35 யூனிட்டில் எரியும் போது ரிட்டர்ன் ஆச்சுங்க. எரியும் போது டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் இந்த தோசைக்கல் பர்னரை நம்ம மாற்றிட்டோங்க. ஏற்கனவே 35 யூனிட் அவங்க மாற்றிட்டுருந்தாங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னாவே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளேம் நல்லா கிளியராக எரியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர். நன்றி, வணக்கம்.